நேர்மை, அன்பு, தூய்மை இவை மூன்றும் அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிற எங்களுடைய தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இவையெல்லாம் கடந்து இன்று தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. 100 அம்புகள் எய்ததன் விளைவு 1 இலக்கை அடையும் என்று சொல்வார்கள். நாங்கள் ஒரு அம்பு எய்து இந்த இலக்கை அடைவதற்காக முயற்சி செய்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய போராட்டமான முயற்சி என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஜனநாயகத்தை பணநாயகம் கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், ஒரு எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் கான்டெஸ்ட் பண்ணுறது அவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்குது, அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கே தேர்தல் அதிகாரி கூட ஒருதலை பட்சமாக ஒரு கட்சிக்கு ஆதரவாக அங்கு செயல்படுகிற ஒரு சூழல் நாம் கண்கூடாக அங்கே பார்க்க முடிகிறது. அந்த தேர்தல் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர்ஓ மேடம் அவங்க, நாங்கள் அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுற அன்னையில் இருந்து எப்படியாவது அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிடணும், இவங்களை போட்டியிட விடக்கூடாது. ஒரு தேர்தல் அதிகாரி, ஒரு ஆஃபீஸர் அப்படி செயல்படுறத பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டோட நிலைமை இன்று இவ்வளவு மோசமாக சென்று கொண்டு இருக்கிறதை பார்க்குறப்போ உண்மையிலே இங்கே ஜனநாயகம் இருக்கா, மக்களாட்சி நடக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு தோன்றுகிறது. ஒரு சாதாரண ஒரு A4 ஷீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுத்து எங்களுடைய அட்வொகேட் அதில் அட்டாச் பண்ணுறாங்க. அந்த அதிகாரி ரொம்ப ஈஸியாக A4 ஷீட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அந்த லாஸ்ட் மினிட்டில் 3 மணிக்கு நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் நிறைவு அடைகிறது. இந்த நேரத்தில் அவங்க சிம்பிளாக எல்லாத்தையும் மனுவை சரி பார்த்துட்டாங்க. சரி பார்க்குறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு தவறும் கண்டுபிடிக்க முடியலை. கடைசியாக இந்த A4 ஷீட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பரில் எடுத்துகிட்டு வாங்க, முத்திரை தாளில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அது நோட்டரி அட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நோட்டரி அட்டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு முத்திரைத்தாள் அதை எடுத்துகிட்டு போய் இந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்டரியை தேடி கண்டுபிடிச்சி கையெழுத்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே மணி 3 ஆகிடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அதை அப்படியே சொல்கிறாங்க. அப்போது எங்களுடைய அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னா, செக் பண்ணுறாரு, அதாவது ஆன்லைனில் போய் செக் பண்ணுறாரு, வேறு யாராவது இது மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட 17 நபர்கள் இதே போல் இந்த A4 ஷீட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. ஏன் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த A4 ஷீட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட எங்கள் அட்வொகேட் சொல்கிறாரு, மேடம் இதை பாருங்கள், நம்மளுடைய முதலமைச்சர் கூட A4 ஷீட்டில் தான் நார்மலாக தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப அப்போது அந்த அதிகாரிகளால் அதை நிராகரிக்க முடியலை. கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் வெளியே போங்க, நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இது இவ்வளவு பேனிக்காக இந்த தமிழ்நாடு போயிட்டுருக்குன்னா, ப்ரெஸ் மீடியா உங்களை எல்லாரையும் இந்த ஆளுகின்ற கட்சி விலக்கி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆளுங்கட்சியோட எந்த ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ, ப்ளஸ்ஸு பேசுனா போடுறாங்க, ஆனால் மைனஸ் பேசுனா போட மாட்டேன்றாங்க. அதுபோல் எங்களுக்கு அன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவங்க கேட்குற கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நான் சேனலுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, அந்த சேனல்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டிஎம்கேக்கு ஆதரவாக பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லா சேனல்லையும் சூப்பராக போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறோம். என்னங்க இது? ஜனநாயக உரிமைக்கு குரல் கொடுக்கறது நீங்கள் தான். கரெக்டாக மக்களோடு மக்களாக நின்று மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறவங்க பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும். அப்போது உங்களையே விலைக்கு வாங்குறாங்கல்ல, நீங்களே ஏன் அப்படி கேட்குறீங்க? இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுங்க, அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுங்கன்ட்டு எதுக்கு கேட்குறீங்க? அப்போது இங்கே ஜனநாயக உரிமை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதுன்றது நிசாப்தமான உண்மை. அது நமக்கு தெளிவாக தெரியுது. அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த தமிழ்நாடு மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க, அதாவது இந்த ஒரு விரலில் கொஞ்சம் மைய தடவி விட்டாங்க.
கரெக்டா? ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த மக்களுடைய மையத்தடவுன மக்களுடைய நெற்றியில் ஒரு பெரிய பட்டநாமத்தை போட்டு விட்டாங்க. இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை வந்து மாறி ஒரு நல்ல மக்களாட்சி, அதாவது கர்ம வீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தியடிகளுடைய, கக்கன் அவர்களுடைய ஒரு நல்ல அரசியல் மாற்றம் இங்கு உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் சிந்தையும். ஆகவே தான் இந்த மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக 100 அம்புகள் எய்து ஒரு இலக்கை அடைவதற்கு பதிலாக ஓரம்பை எய்து எங்களுடைய பேக்ரவுண்டு ஃபினான்ஷியல் பண வலிமை எல்லாம் அடிப்படையில் ஒரு தொகுதியில் தான் ஆளை விட்டு எங்களால் களமாட முடியுன்ற ஒரு எண்ணத்தால் நாங்கள் மக்களாகிய பெரம்பூர் தொகுதி மக்களை நம்பி களமாட நாங்கள் களத்தில் வந்து இறங்கியிருக்கிறோம். அன்பார்ந்த பெரம்பூர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அன்பு தம்பி ஆஸ்லின் பெல்மின் அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இப்போ சின்னத்தை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த சின்னத்தில் வந்து நீங்கள் வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு நான் நிறைவு செய்கிறேன். என் பேர் டாக்டர் ஆஷ்லின் பெல்மன். நான் பெரம்பூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டிடுறேன். அனைத்து மக்களும் எனக்கு ஆதரவு கூறி நல்ல வெற்றி தெரியுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது. எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அன்னையிலேருந்து இன்றைக்கும் அந்த தொகுதிக்கு ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் கண்டினியூ இல்லை, இப்போ தான் ஒன்று ஒன்றா நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். மறைமுகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பப்ளிக் பண்ணலை, மற்ற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும். கன்னியாகுமரி. கன்னியாகுமரியிலிருந்து பெரம்பூர் அடிக்கிறது காரணம் என்ன? நீங்க விளம்பர பிரியரா? இல்ல அப்படி கிடையாது. வந்திருக்கீங்களா? ஏன்னா அந்த தொகுதியில நிக்கிறது விஜய் நிக்கிறாரு தெரியும். நீங்க அங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து நிக்கிறீங்களே, எப்படி அடிக்க முடியும்? அங்க இருக்க மக்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்க ரிலேஷன் யாராவது இருக்காங்களா? இருக்க வேட்பாளர் பேசுறோம், நீங்க எது பேசிட்டு இருக்கீங்க? கட்சி தலைவர் பேசலாம். ஏன் பேச தெரியாத வேட்பாளர் யாருமே இல்லையா தமிழ்நாட்டுல? இல்ல, அதாவது நான் சொல்றேன், நீங்க சொல்ற விஜய் இருக்கிறார்ல, இந்த நீங்க சொல்ற விஜய் பிரதர் நீங்க அதான் என்ன பேச விடுங்க. நீங்க வேணும்னே கான்ட்ரவர்சி பண்றது, பிரச்சனை பண்றதுக்கு வந்துருக்கீங்க. என்னைய கொஞ்சம் பேச விடுங்க. நான் பேச விடுறீங்களா? ஒரு நிமிஷம் பேசட்டுமா? அதாவது தமிழ்நாட்டில் வந்து நீங்க திராவிட கட்சிகள் எடுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே, ஏன் நீங்க சொல்ற விஜய் அவர்களுடைய கட்சி கூட எடுங்க. 234 தொகுதிகளிலே நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் வந்து நீங்க கேட்கிற பத்திரிகையாளர்கள் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு தெள்ள தெளிவாக பதில் சொல்வதற்கு ஒருத்தனுக்கு திராணி இருக்கா? நீங்க அவங்கள கேளுங்க. நாங்க ஒரு புது கட்சி நாங்க ஒரு புது கட்சிங்க. அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் சொல்றது வேட்பாளர் சொல்றது எல்லா கட்சியிலையும் வேட்பாளர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுவாங்களா? தடங்கள் இல்லாம பதில் சொல்லுவாங்களா? ஒவ்வொரு கட்சிகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது சார். நீங்கள் வந்து அதாவது சார் நான் ஒரு விஷயம் சொல்லவா? அதாவது நாங்கள் என்ன கொள்கையை முன்னெடுத்து வைக்கிறோம், நாங்கள் எதை பற்றி பேசுகிறோம், இதுக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுங்க. அதாவது ஒரு பேச வர்றவங்களை, ஏதோ ஒன்று செய்ய வர்றவங்களை நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு அவங்கள வந்து ஒரு 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 ஷெய்ம் படுத்தி, ஒரு அவமானப்படுத்தி நீங்கள் விட்டீங்கன்னா அப்போ எப்படி மேலே அவங்க மக்கள் பணிக்கு வருவாங்க? சார் கேப்டன் சார் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது என்கிட்ட சொன்னாங்க சார் இங்க இருக்கிற லீடிங் சேனல் எந்த சேனல், அதாவது லீடிங் சேட்டலைட் சேனல் ஒரு 6 சேனல் என்கிட்ட வந்து பேசினாங்க. அதாவது நீங்க விஜய்க்கு எதிராக பேசுனீங்கன்னா நாங்க பைட் இப்போ எடுத்து லைவ் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. ரைட்டா? நான் ஏன் போய் சொல்லணும்? நான் எதுக்கு பேசணும் சார்? நான் என்னுடைய கட்சி, சார் நீங்க சொன்னீங்களா பெரம்பூர் மக்களுக்கு வந்து மறைமுகமான சில ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பெரம்பூர் மட்டும் கிடையாது, குறிப்பிட்ட தொகுதி கிடையாது. பெரம்பூர் டோட்டலா எனக்கு ஆல்ரெடி தமிழ்நாடு பூரா, நான் ஒரு வாரத்தை பேசிட்டு இருப்பேன், தமிழ்நாடு பூரா பெரிய பெரிய கட்சிகள்
எந்த கட்சியும் வந்து எந்த தொகுதியிலையும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளரை வந்து நிறுத்துறத கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறது இல்லை. நீங்கள் காங்கிரஸ் கட்சி எடுங்க, நீங்கள் வேட்பாளர்களை பாருங்கள், எல்லாமே இறக்குமதி வேட்பாளர்கள். நீங்கள் விளவங்கோடு தொகுதி எடுத்து பாருங்கள், விளவங்கோட்டில் வந்து கேரளாவிலேருந்து ஒருத்தர கேண்டிடேட்டாக வந்து விளவங்கோட்டில் நிப்பாட்டி இருக்கிறாங்க சார். அப்போ நீங்கள் பெரிய இல்லை, நான் மற்றவங்களை குறிப்பிட்டு தான் சார் சொல்ல முடியும். நீங்கள் சார் 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 நீங்கள் சார் நீங்கள் சார் நான் சொல்கிறேன். இல்லை அதாவது அவருக்கு வந்து பெரம்பூர் மக்கள் பெருவாரியான வாக்குகள் கொடுக்கட்டும். இனிமே வந்து பெரம்பூரிலே அவர் இருந்து மக்கள் பணி, மக்களோடு மக்களாக களமாடி என்னென்ன மக்கள் பிரச்சனைகள் இருக்கோ, இன்னைக்கு அடிப்படை வசதியான குடிநீர் வசதி அங்கே இல்லை. குடிநீரை வந்து அங்கே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அடுத்து மழைநீர் கால்வாய் அவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது. பெரம்பூரில் எப்போ நாற்றம் அடிச்சுட்டு கிடக்குது. இதெல்லாம் வந்து எந்த கட்சிக்கும் வந்து கண்ணில் தெரியல சார். சார் இந்த குறைகளை தீர்க்கிறதுக்கு தான் இப்போ களத்தில் வந்து இறங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த குறைகளை தீர்க்காம எங்கே போவோம்? அதாவது 10,000 வாக்குகள் இவர் பிடிச்சா கூட கண்டிப்பாக இவர் அந்த தொகுதியில இருந்து வேலை செய்வார். நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே தான் சார். கட்சி தலைவர் இங்கே தான் சார் இருக்கிறாரு. கட்சி தலைவர் வந்து சார் ஐயா சார் கட்சி தலைவர் வந்து சார் கட்சி தலைவர் வந்து நம்ம யாருக்குமே எது கிடையாது சார். நம்ம மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம். அதுக்கு இனி எங்க நிக்கணும் தேவையில்லை. சார் அடிப்படை பிரச்சனை பெரம்பூர் தொகுதியில வந்து அடிப்படை பிரச்சனை சார். பெரம்பூர் தொகுதியில வந்து சார் கட்சி தலைவர் இருக்கிறாங்கல்ல, கட்சி தலைவர்கிட்ட நீங்க கொஸ்டின் கேளுங்க சார். ஆங்கரிங் பண்ற அந்த அம்மா என்ன சொன்னாங்க சார்? ஒரு நிமிஷம் சார் தயவு செஞ்சு பிரதர் நீங்க எந்த சேனல்? நீங்க எந்த நியூஸ் செவனா நீங்க? சார் நான் சொல்றேன், இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது நீங்க ஆங்கர் வந்து கிளியரா சொல்றாங்க, இது வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டோம் ரைட்டா? நீங்க கொஸ்டின் உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க வந்து தலைவர்கிட்ட கேளுங்க. நீங்க எந்த கேள்விகள் வேணாலும் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆனா நீங்க பெரம்பூர் தொகுதியில் நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். ஏங்க நான் சென்னையில் இருக்கிறவன், கட்சி தலைவர் வந்து சென்னை. அடிப்படை பிரச்சனை குடிநீர் அங்கே இல்லைங்க. குடிநீர் இங்க பாருங்க. அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு சந்து எல்லாமே வந்து டிராபிக் ஆகுது. இப்பயும் வந்து குறுகலான குடிசைகள் அகற்றப்படல. இன்னும் மக்கள் குடிசையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது இப்போ அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ ஒரு 2000 குடிசைகள் இருந்தவரை மாற்றியிருக்கிறாரு. ஏன் நான் டிஎம்கே கட்சிக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன், முன்னிறுத்தி வைக்கிறேன். அதாவது உங்களுடைய கட்சியை சார்ந்தவங்கெல்லாம் கஞ்சா கடத்தியே 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சு கொடுத்துறாங்கல்ல, உங்கள் கட்சி கொடுத்துட்டாங்கல்ல. 5000 கோடி 10,000 கோடி கொடுத்துட்டாங்கல்ல. நீங்கள் அந்த 10,000 கோடி கஞ்சா கடத்தின காசை எடுத்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல தூய்மையான குடிநீரும் நல்ல தங்குற வசதி நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து கட்டி கொடுக்கலாமே, நீங்கள் ஏன் கொடுக்கல? அதுதான் நான் கேட்குறேன். அது பெரம்பூரில் நீங்கள் பண்ணலாமே. ஏன் பெரம்பூரை வந்து நீங்கள் 5 ஸ்டார் கண்ட்ரி மாதிரி நீங்கள் மாற்றலாமே, ஏன் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணல? இப்பயும் வந்து அதாவது நாத்தம் சாக்கடையில் தங்குற மக்கள் இப்பயும் அங்கே தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே எந்த மாற்றமும் இல்லை. இல்ல அதாவது சார் இப்போ சார் 5 கட்சி இருக்கு சார் 5 கட்சி இருக்கு சார் இல்ல நான் அவரை சொல்லல சார் நான் சொல்லவா உங்களுக்கு நான் சொல்லவா சார்? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதாவது இங்க ஜனநாயக ஆட்சி இல்லை, மக்களாட்சி இல்லை. இங்க வந்து பணநாயகத்தை கொடுத்து ஜனநாயகத்தை வந்து சாவடிக்கிற ஆட்சி. இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? அது நீங்கள் சொல்கிறீங்களா சேகர் பாபுன்றவர், அந்த சேகர் பாபுன்றவர் வந்து என்னுடைய கேண்டிடேட்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கிறார் தெரியுமா? என் தொகுதியில் நீ நிற்கக்கூடாது. ஆதாரத்தை காட்டு, மொபைல் இருக்கா எடுத்து காட்டுங்க. எவிடன்ஸ் அவருடைய பர்சனல் நம்பர்ல இருந்து பேசியிருக்காருங்க. இங்கே என்னங்க மக்களாட்சி நடக்குது?
இங்க என்ன மக்களாட்சி நடக்குது? என்ன மக்கள் உரிமை இருக்கு? அதாவது தமிழ்நாடு முழுவதும் வந்து எந்த தொகுதியில யார் வேணாலும் போய் போட்டியிடலாம் அப்படின்னு சட்டம் ஏத்துனது யார்? நீங்க தானே. அப்ப சட்டம் இருக்குல்ல, அப்போ வந்து நின்னா ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிற நீங்களே வந்து இது மாதிரி பண்ணா நீ ஏன் தொகுதிக்கு ஏன் வந்த? நீ வந்தானா ஒன்று உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நான் இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு நாளிலிருந்து நாங்கள் எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம், கான்டெஸ்ட் பண்றோம், மக்களை சந்திக்கிறோம். எங்க கட்சிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து டிஎம்கே தாங்க, சேகர் பாபு தான் பொறுப்பு. நான் சொல்றேன், நீங்க எழுதுங்க. உங்களுக்கு திராணி இருக்கா? நீங்க பேசுறீங்களா சார்? சார் நீங்க பேசுறீங்க சார், நீங்க பேசு. எந்த 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 போராட்டம்? சரி, எப்ப கைப்பற்றிருக்காங்க? எப்ப கைப்பற்றினாங்க? நீங்க நீங்க கடந்த ஆண்டுகள் எங்க கட்சி சார், எங்க கட்சி 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்விகளை நீங்க கேளுங்க. 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்வி. இதே இடத்துல வந்து இன்னொரு பிரஸ் மீட் வச்சோம், அதுல நான் இதெல்லாம் பேசியிருக்கிறேன். நான் நீங்க சொன்ன இந்த மக்கள் பிரச்சனை பேசியிருக்கேன். சார் நீங்க இப்ப நான் ஒன்று சொல்லவா? நீங்க கூட உங்களை கூட யாரோ ஒருத்தங்க கரெக்டா ஃபைன் டியூன் பண்ணி விட்டுருக்காங்க, இவங்களை வந்து அசிங்கப்படுத்தி விட்டுருங்க அப்படின்னு நீங்க ஒரு முடிவோட கேள்வி கேட்குறீங்க. ஆனா நாங்க சொல்றோம் சார், நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன், நீங்க எந்த கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, நான் ஓப்பனா நான் பதில் சொல்றேன், உங்களுக்கு எது வேணாலும் பேசுங்க. ஆனா இதுக்கெல்லாம் இங்க பாருங்க சார், நாங்க இதுக்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சு போக மாட்டோம். நாங்க எடுத்திருக்கிற கட்சி தான் வந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சி. ஆனா நாங்க பயந்தவங்க கிடையாது. இதுக்கு வந்து பயப்பட்டு பின்னோக்கி போக மாட்டோம். ஆமாங்க, கன்னியாகுமரியில கல்குவாரி பிரச்சனை இருக்கு. ஏகப்பட்ட அதாவது மலை வளங்களை எல்லாம் உடைச்சு தகர்த்து அந்த கன்னியாகுமரியை வந்து நாசமாக்குனாங்க. அது யாருங்க பண்ணது? டிஎம்கே ஆட்சிக்காரங்க தானே பண்ணாங்க. டிஎம்கே காரங்க தானே பண்ணீங்க. நீங்க சார் நீங்க அந்த கட்சி. சரி, இந்த தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதியில நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு பரவலா எல்லாரும் பேசுற ஒரு தொகுதி எதுங்க? நீங்களே சொல்லுங்க சார். இல்ல சார், விஜய் நிக்கிற தொகுதி சார். இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுறாங்க, அதாவது சினிமா மோகத்துல சார், சார் நீங்க சினிமா மோகத்துல இன்னைக்கு ஜனங்கள் எல்லாமே வந்து அதுல கட்டுண்டு கிடக்குறாங்க. அப்போ இந்த விஜய் மோகத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாமே பெரம்பூர் பேசுறாங்கல்ல. அப்ப நாங்க அந்த பெரம்பூர் தொகுதியில இருந்து தான் நாங்க முதல்ல ஆரம்பிக்கணும். இதுதாங்க எண்ணம் சார். கல்குவாரி பிரச்சனை சார், இங்க சென்னையில இல்லாத பிரச்சனை சார். சென்னையில இல்லாத பிரச்சனை சார். சென்னையில இல்லாத பிரச்சனை சார். சார் நீங்க சென்னை சார், இந்த தமிழ்நாடு பூரா நீங்க தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரு தொகுதி நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதியிலையும் 234 விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக எந்த கட்சி நடவடிக்கை எடுக்குது? அதாவது எந்த கட்சியில எந்த தொகுதியில் நின்னாலும் அங்க ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறதுக்கு நமக்கு சோர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியினர். சார் நீங்க காசு கொடுங்க நிறுத்துறோம். நீங்க ஒரு 50 கோடி ரூபாய் கொடுங்க நிறுத்துறோம். சார் 10 விரல்ல பிரேஸ்லெட் போட்ட உடனே சார் 10 விரல்ல பிரேஸ்லெட் போட்ட உடனே ஒரு மனுஷனுடைய மனசு வந்து மாறிடுமா? நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்க அவர் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சு நிக்கிறாருல்ல, அவருடைய 10 விரல் மோதிரத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒண்ணுமே போடல. அதுக்காக எல்லாமே நீங்க எல்லாமே வந்து பப்ளிக்கா ஆன்லைன்ல இருக்கு, இணையதளங்கள்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் சைட். கட்சி தலைவர் நான் வந்து கட்சியை தலைமை வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க நான் ஒரு நாள் நிற்பேன், அப்போ வந்து நீங்க ஓட்டுகள் கொடுங்க. சார் இன்னைக்கு ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உலகம் முடியாதுல்ல. இன்னும் டெய்லி இருக்குல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பார்ப்போம், கண்டிப்பா நிற்போம். ஏன் எங்க நிக்க கூடாது? தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில எங்க வேணாலும் நிக்கலாம்ல. அது நிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? சட்டம் இல்லாம நின்னா
நிக்கட்டும், நான் தான் சொன்னேன்ல எத்தனை பேர் வேணாலும் நிக்கலாம் அதுக்கு அப்படின்னு. பதில் சொல்ல மாட்டீங்க. சரி. ரெண்டாவது வேட்பாளர் இல்லைங்க சொல்ல மாட்டாரு. இல்லைங்க, நான் ஒரு நிமிஷம் சொல்றேனே. நீங்க நான் சொல்றேனே, நீங்க சொல்றீங்கல்ல 5 கேண்டிடேட்டை நிப்பாடி இருக்கிறான்ட்டு. நான் தான் சொல்றேன் 5 பேர்ல 500 பேர் கூட நிக்கலாம். இது மக்களாட்சி தானே நடந்துட்டு இருக்கு. அப்ப மக்களாட்சி நிக்கத்தான் செய்வாங்க. பேசவே மாட்டாருங்க. அது நிக்கதான் எல்லா வேட்பாளர்களையும் நீங்க பேச விடுங்க சார். நீங்க எல்லாம் நீங்க பாரு, மக்கள்கிட்ட போய் பேசுறாங்க. என் தொகுதியில இது இருக்குது, அது இருக்குதுன்னு. கவுன்சிலர் பேசுறாங்க. மேயர் பேசுறாங்க. நீங்க வாயை திறக்காத கேண்டிடேட் நீங்க பேசுறீங்க. கேளுங்க. ஆடியோ பேசுறாங்கன்னு சொன்னாங்க. அதுவே இன்னும் காமிக்காம தேர்தல் அறிக்கை என்னங்க? சொல்லுங்க. மக்களுக்கு இப்போ இத- ஏன்னா தொகுதியில இதை வந்து ஆளுங்கட்சி கிட்ட கேட்க மாட்டீங்க, ஆட்சியாளர்கிட்ட கேட்க மாட்டீங்க. இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வந்து அவங்கள கேட்பீங்க. நாங்க என்னங்க பண்ண போறாங்க வந்து கண்டிப்பா ஒரு கேண்டிடேட் கொடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல வந்து இந்த 234 தொகுதியில ஒரு தொகுதியில வெற்றி பெற வச்சு பாருங்க. அப்புறம் நீங்க கேளுங்க, வெற்றி பெற வச்சுட்டு நீங்க வந்து கேளுங்க. எந்த கொஸ்டின் நீங்க கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். நீங்க கேட்கறதுக்கெல்லாம் கணீர்னு பதில் சொல்லுவார். அவரும் வேட்பாளர் இது பண்ணிட்டாரா? உங்க கட்சியில பண்ணி கொடுத்துட்டாரா? அந்த மக்களை கேளுங்க, அந்த மக்களை அப்ப அங்க இது வரைக்கும் ஓகே இது சார். வரைக்கும் இல்ல இது வரைக்கும் அந்த தொகுதியில என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இனி மேற்கொண்டு அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ண தான் செய்வேன். அவங்களுக்கு அது நம்ம ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி தான் நாங்கள் பண்ண தான் செய்வேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொழிலதிபராக தான் இருக்கு, நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் ஹெல்ப். அதே மாதிரி பெரும்பு தொகுதியில் எனக்கு ரொம்ப வேண்ட ஒரு 200-300 பேர்கிட்ட இன்னைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேற்றுக்கு வரைக்கும் பண்ணியிருக்கேன் நான். இல்லை சார், நேற்றுக்கு பண்ண விஷயம் சொல்கிறேன் சார். அதாவது சார் அதாவது சார் சார் நீங்க சார் இதுதான் அரசுடைய டெக்னிக். அதாவது தமிழக அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, தமிழுடைய ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 4 கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே இது போல பரவலாக இங்கே தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கிற 4 கட்சிகள் மட்டும்தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். புதுசாக எந்த கட்சிகளும் வந்து எந்த ஒரு அரசியல் அங்கீகாரத்தையும் பெறக்கூடாது என்பதில் ஒரு முனைப்பாக இருக்கிறாங்க. அதோட அடையாளம் தான் இது. அதாவது சுயேட்சைகள் இங்கே இண்டிபெண்ட் கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து சிம்பிள் அனௌன்ஸ் பண்ணதே நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணால் எங்களுக்கு அதுக்குண்டான வேலைகள் வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 நாள் டைம் எடுக்கும். இதுக்கு இன்னும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வந்து வெறும் 5 நாட்கள் தான். இந்த 5 நாட்களில் எங்கே கொண்டு போய் சிம்பிளை ரீச் பண்ணுறது, இது எனக்காக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தேர்தலில் வந்து கான்டெஸ்ட் பண்ணுற ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்போ அதை ரிஜெக்ட் பண்ணி எப்படியாவது அங்கேயே வந்து நோகடிச்சு விட்டுருவாங்க. அது இல்லாத பட்சத்தில் அது வந்து அக்செப்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. சின்ன இப்போ சிம்பிள் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவோம். என்ன அது வந்து ஒரு 20 நாளில் பார்க்க போகிறோமே, என்ன யார் டஃப் கொடுக்குறாங்க என்னன்ட்டு. அதாவது அண்ணன் விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சேன் வந்தப்போ ஒரு ஆஹா ஓஹோ பயங்கரமாக அவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சோம். அதாவது பூரண மதவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவன்றது வந்து விஜய் அவர்களுடைய கொள்கைகளில் தான், கட்சி கொள்கைகளில் தான் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா எங்களுடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சி முன்னிறுத்தி வைக்கிற 3 கொள்கைகளும் அதுதான், பூரண மதுவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவம். அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் நிப்பாடி இருக்கிற வேட்பாளர்களை பாருங்களேன், ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. அவங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. அவங்ககிட்டையும் கேளுங்க சொல்கிறேன் நான், எங்ககிட்டையும் கேளுங்க, அவங்ககிட்ட இது மாதிரி கொஸ்டின் கேளுங்க. அதாவது இதை பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து பரிதாபமாக இருக்குது. இவராவது வந்து அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களும் வந்து கடைசியில் டிஎம்கேக்கு தான் அதை வழிவகுக்கிறாங்க. அதான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க ஓட்டை பிரித்து டிஎம்கேக்காரங்களுக்கு தான் வழிவகுக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட ஏமாட்டமாக தான் இருக்குது. இல்லைன்னா நாங்கள் வந்து ஏன் களத்தில் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் போராடணும். நாங்கள் வந்து அழகாக அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து அரசியல் களமாடிட்டு போயிருப்போம்ல. ஆனால் அதுக்குண்டான விஜய் அவர்கள் யாரையும் சந்திக்கலையே, யாரையும் வந்து அரசியல் களமாட விடலையே. கரெக்டு தானே? மனசு வைரம் உருவாக்கி